உங்க என்கிட்ட காசு இருக்கு, நான் கொஞ்சம் உதவுறேன் ம். அப்படின்னு நினைக்கிறதோ, அல்லது அவன் பாவம் கஷ்டப்படுறான், அவனுக்கு கொஞ்சம் உதவுவோம் உதவி பண்ணுவாங்க. அப்படின்னு ஒரு இறக்கப்பட்டெல்லாம் உதவி பண்றதில்ல. ம். அவனுடைய மனசுக்குள்ள இருந்து அவனுக்கு கஷ்டத்துக்கு எப்படி தீர்வு காணணும் அப்படின்றது. இவர் பெரிய ஆள் மாதிரியும், அவன் ஏதோ இல்லாதவன் மாதிரியும் அந்த இரக்கம்ன்றது காட்டுறது இல்ல. மெர்சின்னு சொல்லுவோம்ல, அது சூப்பர். உயர்ந்தவன் இல்லாதவன் தாழ்ந்தவன் காட்டுற அப்படி அன்பு. ஆ. அது கிடையாது. அவர் அவனுக்குள்ளேயே புகுந்து அவனுடைய கஷ்ட நஷ்டம் என்னன்றத உணர்ந்து அவனுக்கு உதவுவார். அருமை, அருமை. ஒரு உதாரணம் சொல்றேன். ஆ. எம்ஜிஆர் காலத்துல வரைக்கும் சுதந்திர போராட்ட தியாகிகள் அந்த தியாகி பென்ஷன் வாங்கணும்னா 3 மாசம் மினிமம் ஜெயில்ல இருந்திருக்கணும். ம். 3 மாசம். அப்ப சொல்றாங்க, நாங்கெல்லாம் ஜெயில்ல நீங்க கைதாக வேண்டாம், நீங்க வெளியே இருங்க, வெளியே இருந்து உதவி செய்யுங்க, வெளியில கொஞ்சம் பேர் தேவைப்படுது, எல்லாருமே கைதாகி உள்ள போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்க இந்த நேரங்கள்ல கைதாகல, வெளியே இருந்தோன்றாங்க. சரி, அப்ப அந்த போராட்டத்துல நீங்க கலந்துக்கிட்டீங்க, அந்த குரூப்ல இருந்தீங்க, ஆனா நீங்க ஜெயிலுக்கு போகல, தப்பிச்சு ஓடி போயிட்டீங்க அப்படின்ற மாதிரியோ, இல்ல இந்த போராட்டத்துக்கான ஆட்களுக்கு சாப்பாடு, போக்குவரத்து, வேற ஏதோ ஒரு உதவி செய்தோன்ற மாதிரி ஏதாவது அந்த ஜெயிலுக்குள்ள இருந்தவங்க சொல்லட்டும். ம். அப்படி எங்க குரூப் தான், நாங்க தான் கொஞ்சம் பேர் வெளியே இருங்க, நாங்க போராட்டத்துல முன்னாடி நிக்கிறோம், கைதானா நாங்க உள்ள போறோம், நீங்க வெளியே இருந்து வழக்குல எங்களை எடுக்கிறது, அந்த மாதிரி வேலைகள் உதவிகள் செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னு யாராவது ஒருத்தங்க சும்மா வாயால சொல்லட்டும். ஏன்னா எல்லாத்துக்கும் ரெக்கார்டு வைக்க முடியாதுல்ல. பின்னாடி இவங்க பென்ஷன் கொடுப்பாங்கன்னு அவங்க அந்த காலத்துல போராடினாங்க. எதிர்பார்த்து செய்யாத ஒரு உதவி. அப்போ இந்த மாதிரி சொன்னா நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ட்டு பிச்சாண்டி சார் புக்ல இருக்கும், IAS அப்படி கொடுத்தாங்க.